பொதுமை கருத்து உருவாக்குதல். கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. பொதுமை சாயல்கள் பொதுமை கருத்துக்கள் என்கிறோம். மொழியிலுள்ள பொது பெயர்களுக்கு ஆறு, கடல், மலை, ரயில் ஈடாக நம் மனதிலுள்ள கருத்துக்கள் பொதுமை கருத்துக்கள் ஆகும். புத்தகம் என்பதை ஒரு பொதுமை கருத்து என்கிறோம். 1, 2 மற்றும் 3 சரி. மனிதன் தன்மைக்கே இன்றியமையாத பண்புகளில் உள்ளவை எவை? உயிருடைமை, மொழியை கருவியாக பயன்படுத்துதல், சிந்திக்கும் திறன் அனைத்தும் சரியானவை. பல பொருட்களில் காணப்படும் ஒற்றுமைகளை மட்டும் ஒன்றுபடுத்தி அவ்வொன்றியத்தை மொழியின் ஒரு சொல்லால் குறிப்பது பொதுமை கருத்து. பொதுமை கருத்து வகைகள். ஒரே ஒரு பொதுமை பண்பை மட்டும் கொண்டவை எளிமையாக பொதுமை கருத்து. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டவை சிக்கலான பொதுமை கருத்து. நீல நிறம், சதுரம், முக்கோணம் போன்றவை கீழ்க்கண்ட எந்த பொதுமை கருத்து உடையவை? எளிமையான பொதுமை கருத்து. சிறிய நீல நிற சதுரக்கட்டை, கால்பந்தாட்டக்குழு, குடியரசு, திருமணம் போன்றவை சிக்கலான பொதுமை கருத்து. புத்தகம், வீடு, கார் போன்றவை கீழ்க்கண்ட எந்த பொதுமை கருத்து வகையை சார்ந்தது? பொருள்கள் பற்றியவை. நேர்மை, எளிமை, சொரசொரப்பு போன்றவை பொருட்களின் கூறான பண்பு பற்றியவை. கீழ்க்கண்டவற்றுள் எது கற்பனை பொருள் பற்றிய பொதுமை கருத்து? சொர்க்கம், நரகம், நகரம், அணு, வான்வீதி அனைத்தும் சரியானவை. சிக்கலான பொதுமை கருத்துக்களை புரூனர் எத்தனை வகையாக பிரித்துள்ளனர்? 3. சிக்கலான பொதுமை கருத்துக்களை புரூனர் எவ்வாறு வகைப்படுத்தியுள்ளார்? அனைத்தும் சரியானவை. இணை பொதுமை கருத்துக்கள். பொதுமை கருத்தில் அடங்கும் பண்புகளில் ஏதாயினும் ஒன்று இருப்பின் அதில் அடங்கும் வகை கருத்துக்கள். தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்துக்கள் அனைத்தும் சரியானவை. இணை பொதுமை கருத்துக்கள். உதாரணம்: பசு, வீடு. முக்கிய பண்புகள் ஏதேனும் ஒன்றை மட்டும் கொண்ட பொதுமை கருத்து. உதாரணம்: அனைத்தும் சரியானவை. 2 சிவப்பு வட்டங்கள். காபி அல்லது டீ, குளிர்பானம் அல்லது சூடான பானம். தொடர்பு பொதுமை கருத்துக்கு உதாரணம்: ஒரே மாதிரியான உருவங்கள், இரு புள்ளிகளுக்கிடையே தொலைவு, திசை, வேகம், விசை போன்றவை அனைத்தும் சரியானவை. கீழ்க்கண்ட வாக்கியங்களுள் சரியான தேர்வு செய்க. பொதுமை கருத்து படிப்படியாக விரிந்து எளிய நிலையிலிருந்து சிக்கலான மேல்நிலையை செல்பவையாக அமைகின்றன. பொதுமை கருத்து உருவாக்கும் முறை. பொதுமை கருத்து எழுதுதலில் உள்ள நிலைகள் அல்லது படிநிலைகள் எவை? அனைத்தும் சரியானவை. பல புலன்காட்சி அனுபவங்களை பெறுதல், பெற்ற புலன்காட்சி அனுபவங்களை ஒப்பிட்டு நோக்கல், பொது பண்புகளை தனிப்படுத்துதல் மற்றும் பொதுவான தனிப்பண்புகள் ஒன்று சேர்த்தல். பொதுமை பிரித்தல் என்பது பொது பண்புகளை தனிப்படுத்துதல். பொது கருத்து எழுதுதலின் மையப்படிநிலை எது? பொது பண்புகளை தனிப்படுத்துதல். பொதுமை கருத்துக்களை உருவாக்குதல். பொதுமை கருத்துக்களின் பொருள் விரிவடைதல் என்ற இரு இணைந்த செயல்களை விளக்கி வேறுபடுத்தி காட்டியவர் அசுபெல். புரூனரின் பொதுமை கருத்து உருவாக்கும் படிநிலைகள் கோட்பாடு. பொதுமை கருத்துக்கள் எழுதலில் புரூனர் குறிப்பிட்ட நிலை எது? செயல்பட்டு நிலை, செயல்படு நிலை, உருவக நிலை, குறியீட்டு நிலை அனைத்தும் சரியானவை. குழந்தை பொருட்களை அவற்றுடன் இணைந்த செயல்களை செய்து அப்பொருள்கள் பற்றி சிந்திக்கும் நிலை செயல்படு நிலை. உயர்நிலையில் பொருளினை பற்றிய சாயல்களை பயன்படுத்தி சிந்திக்கும் நிலை உருவக நிலை.
கீழ்க்கண்ட எந்த நிலையில் குழந்தை குறியீடுகளை தனது சிந்தனையில் பயன்படுத்தும்? குறியீட்டு நிலை. கீழ்க்கண்ட எந்த நிலையில் பொதுமை கருத்துக்கள் அதன் சிந்தனையில் நன்கு பயன்படத் தொடங்கும்? குறியீட்டு நிலை. எந்த வயதில் குழந்தை செயல் இணைப்பு மூலம் பொருள் அறியப்படுகிறது? 2 முதல் 3 வயதுக்குள். கீழ்க்கண்ட எந்த வயதுடைய குழந்தை தோற்றத்தை கொண்டு சிந்திக்கிறது? 5 முதல் 9 வயதுக்குள். எந்த வயதுடைய குழந்தை குறியீடு மூலம் சிந்திக்கிறது? 2 முதல் 3 வயதுக்குள். 9 வயதுக்குட்பட்ட குழந்தை. சி மட்டும் சரி. கிளாவுஸ் மேயிர் படிநிலைகள். பொதுமை கருத்து உருவாவதில் 4 படிநிலைகள் குறிப்பிட்டவர் கிளாவுஸ் மேயிர். பொதுமை கருத்து உருவாவதில் கிளாவுஸ் மேயிர் குறிப்பிட்டுள்ள படிநிலை எது? வகைப்படுத்தும் நிலை. எந்த நிலையில் புலன்காட்சி வழியிலான சாயல்கள் பயன்படுத்தப்படுகின்றன? புலனீடான நிலை. எந்த நிலையில் ஏற்கனவே அனுபவித்தறிந்த பொருட்களை பிற பொருட்களிலிருந்து வேறுபடுத்தி அடையாளம் காணுதல் என்பது நிகழ்கிறது? மீண்டும் உணரும் நிலை. பொருட்களில் ஒத்த பண்புகள் அல்லது ஒற்றுமை அடிப்படையில் வகைப்படுத்தி பொது விதி காணல் கீழ்க்கண்ட எந்த நிலையில் இடம்பெறும்? வகைப்படுத்தும் நிலை. குறியீடுகள் வழியாக கருத்துக்களை அமைக்கும் நிலை எது? முறையான அல்லது கருத்தியல் நிலை. கீழ்க்கண்டவர்களுள் யாருடைய கருத்து CLD என்று அழைக்கப்படுகிறது? ஆகபெல். பொதுமை கருத்தை கற்பிக்க டிசெக்கோ என்பவர் குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகள் எவை? சிக்கலான பொதுமை கருத்தில் பல பொது பண்புகள் இருப்பினும் முக்கியமான ஒரு சிலவற்றை மட்டும் தெளிவாக விளக்குதல். பொதுமை கருத்து படங்கள். தொடர்புள்ள பல கூற்றுக்களை கொண்டு இவற்றில் காணப்படும் பொதுமை கருத்துக்கள் இணைப்பினை விளக்க உதவுவது பொதுமை கருத்து படங்கள். பல்வேறு பொது கருத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று எவ்வாறு தொடர்புடையன, இவற்றுள் எவை எவற்றுள் அடங்கும் என்பவற்றை சுட்டிக்காட்ட பயன்படுவது பொதுமை கருத்து படங்கள். பொதுமையை கருத்து படங்கள் தயாரித்தலில் மிக பரந்த பொருளுள்ள கருத்து படத்தின் எப்பகுதியில் இடம்பெற வேண்டும்? படத்தின் மேல் பகுதியில். பொதுமை கருத்து படங்கள் தயாரித்தல் மிக குறுகிய பொருளுள்ள பொதுமை கருத்து படத்தின் எப்பகுதியில் இடம்பெற வேண்டும்? படத்தின் கீழ்ப்பகுதியில். பொருட்களின் நிலைமாற்றம் பற்றிய பொதுமை கருத்து படத்தில் நிலைமாற்றத்திற்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்டேஜ் அடுத்த நிலை இடம்பெறுவது திடப்பொருள் திரவ நிலைக்கு மாறுதல், திரவ பொருள் வாயு நிலைக்கு மாறுதல். A மற்றும் B சரி. பியாஜேவின் அறிதல் வளர்ச்சி படிநிலைகள் கோட்பாடு. நெய்சா என்ற அறிஞரின் கருத்துப்படி அறிதிறன் என்பது கீழ்க்கண்ட எந்த உளச் செயல்களின் அடிப்படையில் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் ஆகும்? அனைத்தும் சரியானவை. நினைவு கூர்தல், சுருக்கி அமைத்தல் மற்றும் விரிவுபடுத்தல், புலனுறுப்புகள் மூலம் பெறப்படும் செய்திகளை தொகுத்தல். அறிதிறன் செயல்கள் எனப்படுவது வெளி உலகத்தை பற்றிய தெரிந்து கொள்ள உதவும் உளச் செயல்கள். அறிதிறன் செயல்கள் கீழ்க்கண்ட எந்த செயல்களுக்கு அடிப்படையாக அமைகிறது? அனைத்தும் சரியானவை. அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியாக மாற்றமின்றி வரிசை சிரமமாக அமைந்த பல படிநிலைகள் நிகழ்கிறது என்பது யாருடைய கருத்து? ஜீன் பியாஜே. பியாஜேவின் கருத்துப்படி படிப்படியாக ஏற்படும் வளர்ச்சியானது எத்தனை வளர்ச்சி நிலைகளாகவும் அவற்றிற்கு உரித்தான நடத்தை மாற்றங்களை கொண்டதாகவும் அமைகிறது? 4. பியாஜேவின் கருத்துப்படி குழந்தை தன்னுடைய அனுபவங்களை
முறையாக ஒருங்கமைத்து இணக்கமாக நடத்தை பெற உதவும் கருவி நுண்ணறிவு. மனிதனிடம் இயல்பாகவே இருப்பதாக பியாஜே கருதும் அடிப்படைகள் போக்குகள் எவை? ஏ மற்றும் பி. ஒருங்கமைத்தல், இணங்குதல். இணங்குதலில் காணப்படுவது தன்வயப்படுதல். அறிதல் வளர்ச்சியில் அடிப்படை ஒருங்கமைதலும் இணங்குதலும் இவற்றை மாறாச் செயல்கூறுகள் என்று குறிப்பிடப்படுபவர் நெய்சா. கீழ்க்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் உணவாக அளிக்கப்படுகிறது. காரணம் ஆர். அதன் ஜீரண அமைப்பு பாலை மட்டும் கிரகித்து கொள்ளும் தன்மை படைத்தது. குறியீடு மூலம் சரியான விடையை தேர்வு செய்க. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான விளக்கமாகும். அறிதிறன் கட்டமைப்பு மாற்றடைதலாகவே குழந்தையின் அறிவு வளர்ச்சி ஏற்படும் என்று கருதுபவர் ஜீன் பியாஜே. ஒரு பொருளை பற்றி அறிய அதன் உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாகவோ கையாள வேண்டும். இச்செயல்களை தொகுப்பை ஸ்கீமா என்று அழைத்தவர் ஜீன் பியாஜே. அறிதிறன் வளர்ச்சி அடைய ஸ்கீமா உடல் இயக்க சார்பு நிலையிலிருந்து கீழ்கண்ட எந்த நிலைக்கு மெல்ல மெல்ல மாறுகிறது? மனவியக்க சார்பு நிலை அல்லது கருத்தியல் நிலை. ஸ்கீமா உருப்பெறும் தன்மைக்கு ஏற்ப குழந்தையின் அறிதிறன் வளர்ச்சி நிலைமையை பியாஜே குறிப்பிடுபவை அனைத்தும் சரியானவை. புலனியக்க நிலை 0 முதல் 2 வயது வரை மற்றும் செயலுக்கு முற்பட்ட நிலை 2 முதல் 7 வயது வரை. புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருளி நிலை 7 முதல் 11 வயது வரை. கருத்தியல் நிலை 11 வயதுக்கு மேல். புலனியக்க நிலை. கீழ்கண்ட எந்த நிலையிலும் குழந்தை பல்வேறு பொருட்களின் பண்புகளை தனது புலனியக்க வழியையும் உடல் இயக்கங்கள் மூலமாகவும் உணர்ந்து புரிந்து கொள்கிறது. புலனியக்க நிலை. சூழ்நிலையுடன் புலன்களின் இடைவினை கீழ்கண்ட எந்த நிலையிலும் சிறப்பாகும்? புலனியக்க நிலை. மொழி உதவியின்றி காணப்படும் கீழ்கண்ட எந்த நிலை உடனடியாக தற்போதைய சூழ்நிலை அனுபவங்களுடன் இணைந்தது? புலனியக்க நிலை. புலனியக்க நிலையில் அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட எந்த நிலையில் புலன்களினின்றும் மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகின்றன? புலனியக்க நிலை. எந்த நிலையில் பிறந்து 10 மாதங்கள் சென்ற பின் பொருள்களின் நிலைத்த தன்மை பற்றி குழந்தை அறிகிறது? புலனியக்க நிலை. கீழ்கண்ட எந்த நிலையில் தான் வேறு தன்னை சுற்றியுள்ள பொருட்கள் வேறு என்று புரிந்து கொள்வதன் மூலம் தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கிறது? புலனியக்க நிலை. கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் மொழியையும் பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ குழந்தை பெற்றிருக்கிறது? புலனியக்க நிலை. கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் மொழியை பயன்படுத்தும் குறியீடுகளை உபயோகிக்கும் ஆற்றலையோ குழந்தை பெற்றிருக்கிறது? புலனியக்க நிலை. செயலுக்கு முற்பட்ட நிலை ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். செயலுக்கு முற்பட்ட நிலையில் உள்ள குழந்தையின் சிந்தனை பண்பாக உள்ளது. அனைத்தும் சரியானவை. உடனடியாக புலத்தூண்டல்களை மட்டுமின்றி முன்பு அனுபவத்தை பற்றி சாயல்களும் அறிவு வளர்ச்சிக்கு உதவுகின்றன. மொழி வளர்ச்சி தொடங்குகிறது உயிரற்ற ஜடப்பொருளையும் உயிருள்ளவையாக பாவித்தல். செயலுக்கு முற்பட்ட நிலையில் அனுபவப் பொருட்கள் ஒரு பண்பினை மட்டுமே ஒரு சமயத்தில் குழந்தைகளால் உணர முடியும். குழந்தையின் சிந்தனை நெகிழ்ச்சி காணப்படுவது. முன்பின் மாற்றம் இருக்காது. தாய் தந்தையரை சர்வ வல்லமை படைத்தவர்களாகவும் எங்கும் நிறைந்திருப்பவர்களாகவும் கருதுகின்றனர். அனைத்தும் சரியானவை. கீழ்கண்ட எந்த நிலையில் குழந்தை விதிகளை முழுமையாக பின்பற்றி விரிவடையும்? விளையாட தெரியாது. புலனியக்க நிலை. பருப்பொருளி நிலை.
எந்த நிலையிலும் சிந்தனை அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைப்படும். புலனீடாக செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை. புலன்கள் உதவியின்றி அனுபவங்களை உள்ளத்தால் சிந்திக்க முடிக்கும் நிலை புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை. பெறப்பட்ட அனுபவங்களுக்கு அப்பால் தனது சிந்தனையை செலுத்த இயலாத நிலை புலனீடாக செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை. பருப்பொருள் நிலையில் அனைத்தும் சரியானவை. குழந்தையால் பொருள்கள் பல பண்புகள் பற்றி ஒரே நேரத்தில் சிந்திக்க முடிகிறது. பொருட்கள் மாறாத்தன்மை குழந்தையால் அறிந்து கொள்ள முடிகிறது. குழந்தையால் முன்பின் மாற்றங்களை நன்கு உணர முடிகிறது. கீழ்கண்ட எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலையில் குழந்தை எந்த விளையாட்டையும் அதற்குரிய விதிகளை பின்பற்றி விளையாட முடிகிறது? புலனீடான செயல்நிலை அல்லது பருப்பொருள் நிலை. கீழ்கண்ட எந்த நிலையில் குழந்தை குற்றங்களை நோக்கத்தினை அடிப்படையில் இல்லாது அவற்றின் அளவில் அடிப்படையில் மதிப்பிடுவர்? புலனீடான செயல்நிலை மற்றும் பருப்பொருள் நிலை. கருத்தியல் நிலை. குமர பருவ தொடக்கத்தில் எழும் நிலை கருத்தியல் நிலை. எந்த நிலையில் நேரே எதிரில் இல்லாதவரை பற்றியும் புலன் தொடர்பற்றவை பற்றியும் குழந்தையால் சிந்திக்க முடியும்? கருத்தியல் நிலை. இப்போது நிலையை காட்டிலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைகளை கற்பனை நிலைகளை போன்றவை பற்றியும் குழந்தைகள் சிந்திக்க முயலும் நிலை கருத்தியல் நிலை. கீழ்கண்ட எந்த நிலையில் நிகழ்வுகளுக்கும் சாத்தியக்கூறுகள் பற்றி சீர்திருத்த ஆய்வுகளை கருதுகோள்களாக அமைத்து சோதிக்கும் திறன் பெறுபவர்? கருத்தியல் நிலை. எந்த நிலையில் குழந்தைகள் குற்றங்களை அவற்றின் அளவின் அடிப்படையிலிருந்து மதிப்பிடாமல் குற்றங்களின் பின்னணி நோக்கத்தை கொண்டே மதிப்பிடுவர்? கருத்தியல் நிலை. எந்த கருத்தையும் பிறர் நோக்கத்திலிருந்தும் சிந்திக்க இயலும் நிலை கருத்தியல் நிலை.